வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். கோயம்புத்தூரில் இருந்து காலையில் கிளம்பி நாகர்கோவில் வரைக்கும் செல்லக்கூடிய அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸில் எந்தெந்த நிறுத்தங்களில் இந்த ரயில் நின்று செல்கிறது, அந்த டீட்டெயிலில் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தார். அதை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அந்த வகையில் கோயம்புத்தூரிலிருந்து நாகர்கோவில் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ரயிலின் எண் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 16322. கோயம்புத்தூர்லேருந்து தினமுமே காலையில் 8 மணிக்கு சரியாக கிளம்பிடும். அதுக்கடுத்து இந்த ட்ரெயின் போய் நிற்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் நார்த்து. ஒரு 7 நிமிஷம் இடைவெளி தான். 8:07 கோயம்புத்தூர் நார்த்தில் போய் நின்றுட்டு 8:08 அங்கேருந்து கிளம்பிடும். அதுக்கடுத்து இந்த ட்ரெயின் நிற்கக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய நிறுத்தங்களை நின்று தான் செல்கிறது. அந்த வகையில் இந்த ரயிலானது நிற்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பீளமேடு அப்படிங்கிற நிறுத்தம். பீளமேடு பஸ் ஸ்டாண்டுக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ரொம்ப தூரம் தான். ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பீளமேடில் இந்த ரயிலானது காலையில் 8:14 போயிட்டு 8:15 கிளம்பும். அதுக்கடுத்து சூலூர் ரோடு அப்படிங்கிறது சூலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கும். அந்த சூலூரில் இந்த ரயில் நிற்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் 8:26. அப்படியே ஒரு நிமிஷம் நிறுத்தத்துக்கப்புறம் 8:27 கிளம்பிடும். அதுக்கப்புறம் சோமனூர் முக்கியமான நிறுத்தம் அப்படின்னு சொல்லணும். சோமனூருக்கு இந்த ரயில் போய் திருப்பூர் போகிறதுக்கு முன்னாடி எத்தனை ஸ்டேஷனா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சோமனூருக்கு இந்த ரயில் தினமுமே காலையில் 8:34 போயிட்டு 8:35 கிளம்புது. அதுக்கடுத்து திருப்பூர் தாங்க. கோயம்புத்தூருக்கு அப்புறம் முக்கியமான ஜங்ஷன் ஒரு 45 நிமிஷத்துலேயே போய் சேர்ந்துருதுன்னு வைங்களேன். 8:45 திருப்பூர் போய் சேர்ந்துருது. 8:50 அங்கேருந்து கிளம்புகிறது. அதற்கடுத்து ஊத்துக்குளி, வெண்ணெய்க்கு ரொம்ப ஃபேமஸான இடம். இந்த ரயில் நிலையம் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்லேருந்து 64 கிலோமீட்டரில் இருக்குது. 9:04 காலையில் கிளம்பி 9:05 போய் சேர்கிறது. அதற்கடுத்து ஊத்துக்குளி, அப்புறம் ஈரோடு தான். ஈரோடு அப்படிங்கிறது கரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து 100 கிலோமீட்டருங்க. 9:50 போயிட்டு 9:55 இந்த ரயிலானது அப்போ இங்கேருந்து கிளம்புது. அதற்கடுத்து இந்த ரயில் செல்லக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொடுமுடி அப்படிங்கிறது வரலாற்று ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப முக்கியமான சுற்றுலாத்தலமாக பார்க்கப்படுகிறது. 139வது கிலோமீட்டரு. காலையில் 10:38 போயிட்டு 2 நிமிஷம் நிற்கும். 10:40 அங்கேருந்து கிளம்பும். அதற்கடுத்து ஒரு நிறுத்தத்துக்கு அப்புறம் கரூர் ஜங்ஷனில் இந்த ரயிலானது நிற்கிறது. கரூர் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி 165வது கிலோமீட்டரு. காலையில் 11:23 போயிட்டு 25 இந்த ரயிலானது கிளம்புகிறது. அதற்கடுத்து பாளையம் 195வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையமானது 11:50 போயிட்டு 11:52 கிளம்புது. அதற்கடுத்து எரியோடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட திண்டுக்கலுக்கு பக்கத்திலே வந்துடுது. 219வது கிலோமீட்டரு. 12:15 வந்துட்டு 12:16 அங்கேருந்து போகுது. அதுக்கடுத்து திண்டுக்கல் தாங்க. திண்டுக்கல் அப்படிங்கிறது 239வது கிலோமீட்டர் கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் வழியாக சுற்றி வரும்போது 1:32 போயிட்டு 1:35 கிளம்புது. அதற்கடுத்து அம்பாத்துறை அப்படிங்கிறது 250வது கிலோமீட்டரில் 1:45 போயிட்டு 1:46 அங்கேருந்து புறப்பட்டு செல்கிறது. அதற்கடுத்து கொடைக்கானல் சாலை ரயில் நிலையம். இந்த ரயிலும் ரொம்ப முக்கியமான ரயில் நிலையம் தான். 261வது கிலோமீட்டர் கோயம்புத்தூர்லேருந்து இருக்குது. 1:58 போயிட்டு 1:50 அங்கேருந்து கிளம்பிடுது. அதற்கடுத்து சோழவந்தான் ரயில் நிலையத்திற்கு 2:14 போயிட்டு 2:15 கிளம்புது. அதற்கடுத்து முக்கியமான ரயில் நிலையமாக மதுரை பார்க்கப்படுகிறது. மதுரை அப்படிங்கிறது தினமுமே 301வது கிலோமீட்டரில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்லேருந்து இருக்கக்கூடிய இந்த ரயில் நிலையமானது 2:40 வந்துட்டு 2:45 புறப்படுகிறது. அதற்கடுத்து திருப்பரங்குன்றம், திருமங்கலம், இந்த ரயில் நிலையங்கள்லாம் கடந்து இந்த ரயில் போய் சேரக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 345வது கிலோமீட்டர் கோயம்புத்தூர்லேருந்து இருக்கக்கூடிய விருதுப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய விருதுநகரை சென்றடைகிறது. விருதுநகருக்கு அப்புறம் சாத்தூர் முக்கியமான ரயில் நிலையம். சாத்தூர் அதுக்கடுத்து கோவில்பட்டி கடலை மிட்டாய் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸுங்க. கடலை மிட்டாய் அப்படின்னாலே கோவில்பட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதற்கடுத்து கடம்பூர்னால் கடம்பூர் ராஜு தான். அரசியல் நான் பேசலை, வேறு வழி இல்லை, அதை பற்றி பேசி தான் ஆக வேண்டியது இருக்கிறது. அதற்கடுத்து தூத்துக்குடி ஜங்ஷன் போய் பிரியக்கூடிய இடமான வாஞ்சிமணியாச்சி இருக்கிறது. இந்த ரயில் நிலையங்கள்லாம் கடந்து இந்த ரயிலானது திருநெல்வேலிக்கு போய் சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஈவினிங் 5:55 போயிட்டு 6 மணிக்கு அங்கேருந்து புறப்படுகிறது. அதற்கடுத்து நாங்குநேரி, வள்ளியூர், நாகர்கோவில் இந்த மாதிரியாக கிளம்பின இடத்துல இருந்து 532வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த நாகர்கோவிலுக்கு 7:40 போய் இந்த ரயிலானது சேர்கிறது. நிச்சயமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லா விடைகளும்
கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எல்லா நிறுத்தங்களையும் நின்று செல்லக்கூடிய ரயில் அன்ரிசர்வ்டு ரயில். இந்த ரயிலில் பயணிக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. கோயம்புத்தூர்லேருந்து காலையில் கிளம்பி நாகர்கோவில் வரைக்கும் 500 கிலோமீட்டர் தாண்டி அன்ரிசர்வ்டில் இயங்கக்கூடிய இந்த ரயில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரயிலாக இருக்கிறது. இந்த ரயில் எந்தெந்த நிறுத்தங்கள்லாம் நின்று சொல்லும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். 1-2 நிறுத்தங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கங்க.